கடக ராசி நேயர்களே, உங்கள் ஃபோனில் இந்த வீடியோ இப்போ வந்திருக்குன்னா அது வெறும் தற்செயல் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே விளையாட்டாக போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே நிலைமை மாறப்போகுதுங்க. பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்தும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கே தெரியாத நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபரால் நடக்கக்கூடாதது எல்லாம் நடக்க போகுது. அந்த நபரை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மேலே இருக்கிற அந்த திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலகணும்னா உங்க குலதெய்வத்தோட பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குலதெய்வத்தோட பெயரை உச்சரிக்கும் போதே அந்த அரண் உங்களை சுற்றி உருவாக ஆரம்பிக்கும். கமெண்ட் செஞ்ச கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடக ராசி நேயர்களே, உங்கள் தலையெழுத்தை மாற்றப் போகும் நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புயல் வீச போகிறதா அல்லது அதிர்ஷ்டம் கதவை தட்ட போகிறதா? எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அந்த 4 நபர்கள் யார்? ஆன்மீக ரகசியங்களையும் துல்லியமான கணிப்புகளையும் தெரிந்து கொள்ள இப்போதே இணைந்திருங்கள். கடகராசி நேயர்களே, உங்கள் கடந்த காலத்தை பற்றி பேசப்போனால் அது ஒரு கண்ணீர் கடல் என்றுதான் சொல்ல வேண்டும். சந்திரன் ஆதிக்கம் செலுத்தும் உங்கள் ராசிக்கு மனம் என்பது மிகவும் மென்மையானது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக காலம் உங்களை இரும்பை போல் அடித்து துவைத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் யாருக்காக வாழ்ந்தீர்களோ, யாரிடம் உண்மையான அன்பை செலுத்தினீர்களோ அவர்களே உங்கள் முதுகில் குத்தியதுதான் கடந்த காலத்தில் மிகப்பெரிய ரணம். நீங்கள் கை தூக்கி விட்டவர்கள் என்று உங்களை ஏளனமாக பார்ப்பதும், உங்கள் உழைப்பில் உயர்ந்தவர்கள் உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் போனதும் உங்கள் இதயத்தை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம். பொருளாதார ரீதியாக பார்த்தால் கையில் பணம் வரும்போது அதை மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலேயே செலவழித்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தபோது நீங்கள் உதவி செய்த கையில் உங்களுக்கு ₹1 கூட வந்து சேரவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. வீண் பழிச்சொற்கள், தேவையற்ற அவமானங்கள், எடுக்காத முடிவுகளுக்கு கூட நீங்கள்தான் காரணம் என்ற முத்திரை குத்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் தூக்கத்தை பல இரவுகள் பறித்திருக்கும். குறிப்பாக குடும்ப உறுப்பினரிடமிருந்தே உங்களுக்கு பல எதிர்ப்புகள் வந்திருக்கலாம். நெருங்கிய உறவுகளுக்குள்ளேயே ஒரு விதமான அந்நியப்பட்டு போன உணர்வு உங்களை வாட்டி இருக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் ஏராளம். ஒரு பக்கம் வேலை சுமை, மறுபக்கம் தீராத மன அழுத்தம் என ஒரு பெரிய சிலுவையை நீங்களே சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த உங்களை இவன் உருப்பட மாட்டான் என்று ஊர் சொல்லும்போது ஏற்பட்ட வலி இருக்கிறதே, அது மரணத்தை விட கொடியது. நீங்கள் செய்த தர்மங்கள் கூட உங்களுக்கு கை கொடுக்கவில்லையோ என்ற சந்தேகம் உங்கள் மனதில் எழுந்திருக்கும். ஆனால் உண்மையை சொல்ல போனால் அந்த புண்ணியங்கள் தான் இன்று வரை உங்களை சிதையாமல் தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு பாடமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. யாரை நம்ப வேண்டும், யாரை தள்ளி வைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ரகசியத்தை இந்த உலகம் உங்களுக்கு ரத்தம் சுற்றும் அனுபவங்கள் மூலமாகவே கற்பித்திருக்கிறது. கண்ணீர் சிந்திய இரவுகள் முடிந்து இப்போதுதான் நீங்கள் ஒரு தெளிவான நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். இழந்த செல்வாக்கு, பறிபோன நிம்மதி, காயப்பட்ட கௌரவம் என அனைத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் கடந்த காலம் என்பது வெறும் துயரம் மட்டும் அல்ல, அது நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்திய ஒரு அக்னி பிரவேசம். பலமுறை நீங்கள் தனிமையில் அமர்ந்து எழுதியிருப்பீர்கள். இறைவனிடம் முறையிட்டிருப்பீர்கள். ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று கேட்டிருப்பீர்கள். உங்கள் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காமல் போனது. ஒரு புறம் கிடைத்த பெயரும் புகழும் மற்றவர்களால் பறிக்கப்பட்டது. மறுபுறம் என அடுக்கடுக்கான இன்னல்களை சந்தித்தீங்க. ஆனால் இந்த இருண்ட காலம் இப்போது மெல்ல விலகி கொண்டிருக்கிறது. இந்த அனுபவங்கள் தான் உங்களை ஒரு வைரம் போல் பட்டை தீட்டி இருக்கிறது. இப்போது நீங்கள் எதற்கும் கலங்காத ஒரு மனப்பக்குவத்தை அடைந்திருக்கிறீர்கள். இந்த உறுதியே உங்களை இனிவரும் காலங்களில் ஒரு மாபெரும் வெற்றியாளராக மாற்றப் போகிறது. இத்தனை காலம் இருளில் தத்தளித்து கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலை நோக்கி உங்களை அழைத்து செல்ல போகின்றன. சந்திரன் தனது முழுமையான அருளை உங்கள் ராசிக்கு வாரி வழங்கப் போகும் இந்த
இக்காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் நீண்ட நாட்களாக தடைபட்டு கிடந்த காரியங்கள் அனைத்தும் தானாகவே கைகூடி வரும் அதிசயத்தில் நீங்கள் காண்பீங்க. கடந்த காலங்களில் உங்களை உதாசனப்படுத்தியவர்கள் வியக்கும் அளவிற்கு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு புதிய மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உருவாகும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக நீங்கள் சந்தித்து வந்த நெருடல்கள் மெல்ல விலகி புதிய வருமான வாய்ப்புகள் உங்கள் வாசலை தேடி வரும். இழந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் மீட்டெடுப்பதற்கான ஒரு மாபெரும் அடித்தளம் இனி வரக்கூடிய நாட்களில் அமைய போகிறது. மன ரீதியாக நீங்கள் அடைந்த காயங்களுக்கு ஒரு மருந்தாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகின்றன. இனம் புரியாத பயங்களும் குழப்பங்களும் விலகி ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு கிட்டும். குடும்பத்தில் நிலவி வந்த சச்சரவுகள் நீங்கி உறவுகளுக்குள் ஒரு புரிதல் உண்டாகும். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் சிறு முயற்சிகள் கூட மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த மந்தநிலை மாறி ஒரு புதிய உத்வேகத்துடன் நீங்கள் செயல்பட தொடங்குவீர்கள். பழைய கடன்களை அடைவதற்கான வழிகள் பிறக்கும். சொத்து சம்பந்தமான இழுபறிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். முக்கியமாக உங்கள் ராசியின் அதிபதியான சந்திரன் சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதால் உங்கள் உள்ளுணர்வு பலப்படும். எது சரி எது தவறு என்பதை உணர்ந்து கொள்ளும் ஞானம் உங்களுக்குள் பெருகும். மற்றவர்களின் சூழ்ச்சிகளை முறியடித்து உங்கள் இலக்கை நோக்கி துணிச்சலாக அடியெடுத்து வைப்பீர்கள். இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் தலைவிதியை மாற்றியமைக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். இறைவனின் அருளும் கிரகங்களின் பலமும் உங்களுக்கு துணையாக இருப்பதால் பயத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த பொற்காலம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு மைல்கல்லாக மாறும் என்பதில் ஐயமில்லை. உங்கள் நீண்டகால கனவுகள் நனவாக தொடங்கும் தருணம் இதுவே. கடக ராசி நேயர்களே, பொன்னான நாட்களில் நீங்கள் மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டிய அந்த 4 நபர்களை பற்றி இப்போது மிக விரிவாக பார்ப்போம். இதில் முதலாவதாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர் உங்கள் மேல் அளவுக்கு அதிகமான அக்கறை காட்டுவது போல நடித்து உங்கள் இரகசியங்களை மெல்ல மெல்ல திருடுபவர்கள். இவர்கள் உங்களுக்கு நண்பராகவோ அல்லது உறவினராகவோ கூட இருக்கலாம். இவர்கள் உங்களிடம் வந்து உங்கள் கஷ்டங்களை விசாரிப்பது போல் பேசி உங்கள் மனதில் உள்ள திட்டங்களையும் நீங்கள் அடுத்து எடுக்கப் போகும் முடிவுகளையும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். ஆனால் நீங்கள் சொன்ன அடுத்த நிமிடம் அதை உங்களுக்கு எதிராக திருப்புவதிலும் உங்கள் வளர்ச்சியை தடுப்பதிலும் இவர்கள் குறியாக இருப்பார்கள். உங்கள் தொழில் ரகசியங்களையோ அல்லது குடும்ப விஷயங்களையோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை போல் உங்கள் ரகசியங்கள் உங்களிடம் இருக்கும் வரைதான் உங்களுக்கு பாதுகாப்பு. எனவே அன்பாக பேசி உங்கள் பலவீனங்களை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களிடம் ஒரு எல்லையை வகுத்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய நபர் பணத்தின் மேல் அதிக ஆசை காட்டி உங்களை ஏமாற்ற துடிப்பவர்கள். குறைந்த முதலீட்டில் நிறைந்த லாபம் என்றோ அல்லது உடனடியாக உங்கள் பணத்தை இரட்டிப்பாக்கி தருகிறோம் என்றோ யாராவது உங்களிடம் வந்தால் அவர்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதே நல்லது. கடக ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே மற்றவர்களுக்கு உதவும் குணம் உண்டு. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள ஒரு கூட்டம் எப்போதும் அலைந்து கொண்டிருக்கும். இந்த வரக்கூடிய நாட்களில் புதிய நபர்களிடம் பண பரிமாற்றம் செய்வதோ அல்லது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் ஒரு பெரிய பாரமாக மாறிவிடும். உழைக்காமல் வரும் பணம் நிலைக்காது என்பதை உணர்ந்து குறுக்கு வழியில் உங்களை அழைத்து செல்பவர்களிடமிருந்து விலகி நில்லுங்கள். இந்த நாட்களில் உங்கள் கையில் இருக்கும் பணத்தை மிகவும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. மூன்றாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டிய நபர் எப்போதும் எதிர்மறையான எண்ணங்களை விதைப்பவர்கள். நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்க போகிறீர்கள் என்றால் அதில் உள்ள நன்மைகளை சொல்லாமல் உன்னால் இது முடியாது, இதற்கு முன்பே பலர் இதில் தோற்று போய்விட்டார்கள் என்று உங்கள் தன்னம்பிக்கையை தகர்க்கும் வகையில் பேசுபவர்களிடம் இருந்து தள்ளியே இருங்கள். கடகராசி என்பது சந்திரனின் ஆதிக்கம் பெற்றது என்பதால் மற்றவர்களின் பேச்சு உங்கள் மனதை எளிதில் பாதிக்கும். இவர்கள் உங்கள் உற்சாகத்தை குறைத்து உங்களை சோம்பேறிகளாக மாற்ற முயற்சிப்பார்கள். உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது பின்னால் இருந்து உங்கள் காலை பிடித்து இழுக்கும் இத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு அவர்களின் பேச்சிற்கு செவி கொடுக்காமல் உங்கள் பாதையில் முன்னேறுங்கள்.
இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மன உறுதிதான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். 4வதாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர் உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டு உங்கள் பின்னால் உங்களை பற்றி தவறாக பேசுபவர்கள். இவர்களை முகம் பார்த்து பேசும் முதுகுக்கு பின்னால் குத்தும் துரோகிகள் என்று சொல்லலாம். உங்கள் முன்னால் சிரித்து பேசிவிட்டு நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களை பற்றி அவதூறுகளை பரப்புவார்கள். இதனால் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக அலுவலகத்திலோ அல்லது நீங்கள் தொழில் செய்யும் இடத்திலோ இத்தகைய நபர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கலாம். இவர்கள் எதற்காகவும் உங்களை வம்பிழுக்கலாம் அல்லது உங்களை கோபப்படுத்த முயற்சி செய்யலாம். ஆனால் நீங்கள் எதற்கும் எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக இருப்பதே அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உங்கள் மனம் அவர்களை நிலைகுலையச் செய்யும். இந்த 4 விதமான நபர்களையும் நீங்கள் சரியாக அடையாளம் கண்டு தள்ளி வைத்து விட்டாலே வரப்போகும் அந்த 3 நாட்களை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வசந்த காலத்தை உருவாக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் விழிப்புணர்வே உங்கள் வெற்றிக்கு முதல் படி. கடகராசி நேயர்களே, கிரகங்களின் சஞ்சாரத்தினால் ஏற்படக்கூடிய எதிர்மறை தாக்கங்களிலிருந்து உங்களை காத்து கொள்ளவும் உங்கள் வாழ்வில் பொற்காலத்தை நோக்கிய பயணத்தை தொடங்கவும் சில எளிய ஆனால் மிக வலிமையான ஆன்மீக பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் சந்திரன் என்பதால் மன அமைதியையும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு மிக அவசியம். இனி வரக்கூடிய நாட்களில் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராடிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு என்பது 1000 தெய்வங்களை வணங்குவதற்கு சமம். உங்கள் வீட்டின் பூஜையறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை 108 முறை ஜெபிப்பது உங்கள் மனதிற்கு ஒரு கவசமாக அமையும். இது உங்கள் உள்ளுணர்வை பலப்படுத்தி தீயவர்களின் சூழ்ச்சிகளிலிருந்து உங்களை காக்கும். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான பரிகாரம் தானம் அளிப்பதாகும். கடகராசிக்காரர்கள் சந்திரனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் என்பதால் பௌர்ணமி நெருங்கும் இந்த வேளையில் அல்லது திங்கட்கிழமைகளில் வெள்ளை நிற பொருட்களை தானமாக வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். இயலாதவர்களுக்கு அல்லது முதியவர்களுக்கு பச்சரிசி, பால் அல்லது தயிர் சாதம் போன்றவற்றை உங்கள் கைகளால் உணவாக வழங்குங்கள். மற்றவர்களின் பசியாற்றுவது உங்கள் வாழ்வில் இருக்கும் பண தேவைகளை நீக்கி உங்களுக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக மாற்றி கொடுக்குங்க. தேவைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிரும். ஓகேங்களா? லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளித்தரும். குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கவோ அல்லது கடன் வாங்கவோ கூடாது என்பது ஒரு முக்கியமான ஆன்மீக விதியாகும். உங்கள் கையில் இருக்கும் பணத்தை தர்ம காரியங்களுக்கு செலவிடுவது உங்கள் செல்வத்தை பல மடங்கு பெருக்கும். மேலும் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று சந்திர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் பால் அபிஷேகம் செய்வது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும். சிவபெருமானின் தலையில் இருக்கும் சந்திரன் உங்கள் ராசியின் பலத்தை அதிகரிப்பார். ஓம் அகஸ்தீசாய நமக என்ற மந்திரத்தை மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். இது உங்கள் சூழலில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை அளித்து ஒரு நேர்மறையான அதிர்வை உண்டாக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் கருப்பு நிற ஆடைகளை தவிர்த்து வெள்ளை அல்லது மென்மையான நிறங்களில் ஆடைகளை அணிவது உங்கள் மனநிலையை சீராக வைத்திருக்க உதவும். கோபத்தை குறைத்து மனதை கடைபிடிப்பதும் ஒரு சிறந்த பரிகாரமே. உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த எளிய ஆன்மீக வழிமுறைகளை முழு நம்பிக்கையுடன் நீங்கள் கடைபிடித்தால் வரப்போகும் இனி நாட்களை உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயமாக திகழும் என்பதில் அளவும் ஐயமில்லை. இறைவனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இத்தனை நேரம் பொறுமையாக இந்த முக்கியமான ரகசியங்களை கேட்டுக்கொண்டிருந்த கடக ராசி நேயர்களே, உங்கள் வாழ்வில் இனி வரப்போகும் காலம் ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் சொன்ன அந்த எச்சரிக்கைகளையும் பரிகாரங்களையும் மனதார கடைபிடியுங்கள். உங்கள் நம்பிக்கைதான் உங்கள் வெற்றிக்கு முதல் படி. இறைவன் கொடுத்த இந்த அரிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்வில் இழந்த செல்வாக்கையும் நிம்மதியையும் மீண்டும் பெறுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அகஸ்திய முனிவரின் அருளும் குலதெய்வத்தின் ஆசியும் என்றென்றும் நிலைத்திருக்க மனதார வேண்டிக் கொள்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன்.
இது போன்ற ஆழமான மற்றும் துல்லியமான ஆன்மீக ரகசியங்களையும் ஜோதிட கணிப்புகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே இருக்கும் அந்த பெல் பட்டனையும் அழுத்திவிட மறக்காதீர்கள். அப்பொழுதுதான் நாம் பதிவிடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களில் யாராவது கடக ராசியில் பிறந்திருந்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களையும் விழிப்புணர்வுடன் இருக்கச் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். அவை எனக்கு அடுத்தடுத்த பதிவுகளை இட மிகப்பெரிய ஊக்கமாக அமையும். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தடைகள் விலகட்டும், வெற்றிகள் குவியட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.